கிறிஸ்துமஸ்னா உண்மையான அர்த்தம் என்ன? இது கொண்டாட்டமா இல்ல ஆன்மீக பயணம்? வார்த்தையா இருக்கிற தேவன், ஆவியா இருக்கிற தேவன் இந்த பூமியில மனுஷனாக வந்து சாகணும், ரத்தம் சிந்தணும், அப்பதான் மீட். அதான் இயேசு பிறந்தாரு, அதை நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோம். ஆனா இதுல என்னன்னா, டிசம்பர் 25 நான் சர்ச்சுக்கு போறேன், ஆராதனை பண்றேன், கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றேன், இதோட என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது கொண்டாடலாமா கொண்டாட கூடாதா, இது கிறிஸ்துமஸ் 25 இயேசு நாள் பிறந்தாரா இல்லையான்னு இன்னைக்கு பைபிள்ல மதம் மாற்றம், மதம் என்ற வார்த்தை பைபிள்ல கிடையாது. Praise Lord, Pastor. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் பாஸ்டர். வெரி குட், வெரி குட். உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற புதிய ஆண்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகல கிருபையிலும் ஆசீர்வாதங்களும் நன்மையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு அருள்வோராக. ஆமேன். பாஸ்டர், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. கிறிஸ்துமஸ்னா உண்மையான அர்த்தம் என்ன? இது கொண்டாட்டமா இல்ல ஆன்மீக பயணமா? இது கொண்டாட்டம் என்று சொல்லலாம், அடுத்தது ஆன்மீகம் என்று சொல்லலாம். இது ரெண்டும் கலந்து தான் இருக்குது. ஏன்னா எப்பொழுதுமே பழைய ஏற்பாடுன்னு ஒன்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது என்ன பிரச்சனைனா, மனுஷன் பிசாசுடைய வார்த்தைக்கு செவிப்படுத்தபடினாலே அவன் வீழ்ச்சி அடைந்தான் சொல்லப்பட்ட மனுக்குலம் முழுதுமாய் வீழ்ச்சி அடைந்தது. அதை மீட்பதற்காக ஒரு ப்ராமிஸ், வாக்கு தத்தம் பண்றார். அதுதான் ஆதியாகமம் 3:15 எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் உன் தலையை நசுக்குவார். ஸோ அந்த ப்ராமிஸ் கிட்டத்தட்ட எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பின்பாக புதிய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது. அது ஆரம்பித்த பிறகு இயேசு கிறிஸ்து மனுஷனாக என்ன பண்றாங்க, அந்த காரியத்துக்கு, பாவத்திற்கு. அதான் மெயின். அதாவது பிரச்சனை என்னன்னாக்கா பாவ பிரச்சனை தான். அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு, நியாயத்திற்கு. அது இயேசு கிறிஸ்து தன்னை பலியாகணும். உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னாக்கா, ஆதியில ஆண்டவர் தொனின்னு சொல்லுவாங்க, சத்தம், வார்த்தைன்னு சொல்லுவாங்க. வார்த்தை, தொனி, சத்தம். அது மூலமா தான் ஆண்டவர் இடைப்பட்டார். பார்க்க முடியாத கடவுள், ஆவியா இருக்கிற கடவுள். ஆக மனுஷங்கிட்ட எப்படி பேசினாரா, நேரம் வர முடியாது. ஏன்னா அவர் நேரம் வந்தாக்கா சாம்பல் ஆயிடும் உலகம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். ஆமா, அந்த அளவுக்கு பவர். அவருடைய இந்த நுனி தொட்டாலுமே உலகம் பஸ்மம் ஆயிடும். ஸோ அவர் தொனி, வார்த்தை, சத்தம் என்ற இதில் தான் பேசிட்டு இருந்தார். அதை மீட்பதற்காக அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணதான் நான் உனக்கு முன்னாடி சொன்னது பற்றி ஆதியாகமம் 3:15 அவர் உன் தலையை நசுக்கார். இது ஆரம்பிச்சு பல நாட்களாக, பல ஆண்டுகளாக அப்படியே தொடர்ந்து வந்தது. அப்போ வார்த்தை, தொனி, சத்தம் என்கிற அது யோவான் எழுதின நற்செய்தி புஸ்தகத்துல இருக்கிறது. ஆதியில வார்த்தை இருந்தது. அதுதான் இந்த வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லக்கூடாது, அப்படியே வாசிட்டு இருக்கும்போது வார்த்தைனா நிறைய பேருக்கு புரியுதில்லை. வார்த்தையா இருக்கிற தேவன், ஆவியா இருக்கிற தேவன், சரீர தேவனாக இந்த பூமியில வந்ததுதான் கிறிஸ்துமஸ். ரொம்ப நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு காரியம், மனசுக்கு எட்டாத காரியம். ஒரு கடவுள் எப்படி சரீர தேவனாக இந்த பூமியில வர முடியாது, சாத்தியம் இல்லை. ஆனா ப்ராமிஸ் இருக்குது இல்லையா, வாக்கு தத்தம், அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் உன் தலையை நசுக்காருன்னா இயேசு பிசாசின் தலையை நசுக்காரு, மனுஷனாக வருவாரு. தீர்க்க தரிசனம் நிறைய இருக்குது. பழைய ஏற்பாட்டுல மெஷியா என்கிற கிறிஸ்து வருவாரு, அவர் மனுஷனாக சாவாரு, அவர் செத்து ரத்தம் சிந்தினாதான் நமக்கு மீட்பு. ஓகே, நீங்க இப்போ சொன்னீங்க அப்பேற்பட்ட ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து, அவரு இந்த உலகத்துல வந்ததுனால மனித குலத்துக்கு என்ன பயன்? அதாவது மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பாவ பிரச்சனை தான். அது யாராலும் தீர்க்க முடியாது. அதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டியதில்லை. மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை பாவ பிரச்சனை. நீங்க பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகத்துல ஆதாம் ஏவாள் உண்டாக்கும் போது அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, ரொம்ப ஜாலியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. நான் கூட போன வாரத்துல ஒரு செய்தி ஒன்று கொடுத்தேன். மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கபோட் என்ற எபிரேய வார்த்தை.
ஸோ அந்த தேவனுடைய மகிமை அப்படியே அவர்களை மூடி இருந்தது. அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக. நம்ம பாஷையில லோக்கல் முன்னாடி ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. ஜாலியா. அந்த ஜாலியை விட்டுட்டாங்க. அதுதான் அவங்க சந்தோஷம் மகிழ்ச்சி தான். ஏன் ஜாலி விட்டாங்கன்னா, பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால பாவம் என்ற விஷயம் மனு குலத்துக்கு இவங்க மூலமா வந்தது. அதனால ஆண்டவர் இப்போ நீயும் நானும் தப்பு செஞ்சா சாரி மன்னிச்சுக்கன்றோம், நானும் சாரி. அப்போ கர்த்தரும் மனுஷனும் சேர்ந்து ஆதாம சாரின்னு கர்த்தர் சொல்ல முடியும், நான் மன்னிச்சிருன்னு சொல்லாது. பிரச்சனை யாரு தப்பு செஞ்சுது? இவன் செஞ்சுட்டு அவர் வந்து சாரி தப்பு, சாரி பிரச்சனை, மன்னிப்பு பிரச்சனை. என்னைக்கு இதுக்கு ஒரே காரணம், வார்த்தையா இருக்கிற தேவன், ஆவியா இருக்கிற தேவன் இந்த பூமியில மனுஷனாக வந்து சாகணும், ரத்தம் சிந்தணும், அப்பதான் மீட். அதான் கிறிஸ்துமஸ். ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்க அவ்வளவு மகத்துவமான தேவன், மகிமையுள்ள தேவன். அப்படி ஒரு தேவனுடைய பிறப்பு ஏன் இவ்வளவு எளிமையா இருக்கணும்? தொழுவத்துல பிறந்து ஏன் எளிமையின் அந்த ஒரு வகையில இந்த பிறப்பு இருக்கணும்? இல்ல, இது வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து எளிமைன்றதுல இது தீர்க்க தரிசனம். நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம். இப்ப யாக்கோபில இருந்து ஒரு நட்சத்திரம் வருதுன்னு சொல்றாங்க, இது தீர்க்க தரிசனம் இல்லையா? நமக்கு ஒரு பாலன் பிறந்த, நமக்கு ஒரு கர்த்தத்துவம் தோழில், இது எல்லாமே உள்ள. நீங்க எல்லா தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா அவர் எளிமை ஏழ்மை வந்து நம்ம அப்படியே இது பண்ணக்கூடாது. ஆனால் அவர் வரணும். ஆனால் நம்ம அது ஆதி நாட்களில் வந்து அப்போஸ்தல காலத்தில் இதை கொண்டாடினாங்களா நமக்கு தெரியும். ஆனால் இயேசு பிறந்தார், அதை நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இதில் என்னன்னா, இந்த கொண்டாட்டம் என்பது முக்கியம். அதே நேரத்தில் நாம ஏழை எளிய ஜனங்களை நினைத்து அவர்களுக்கு என்ன பண்ணோம், உதவி செய்யணும். இந்த பாவ பிரச்சனைக்கு மீட்பர் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத நம்ம சொல்லணும். அதுக்கு தான் கிறிஸ்தவங்க சுவிசேஷம்னு சொல்லுவாங்க, நற்செய்தின்னு சொல்லுவாங்க, காஸ்பல்னு சொல்லுவாங்க. காஸ்பல்னா இயேசுவை பற்றி சொல்றது. பாவத்துக்கு பிரச்சனை முடிஞ்சது, நீ விசுவாசம் ஏற்றுக்கொண்டா அந்த பாதாள நரகன்ற தப்பு வைக்கலாம், உனக்கு நித்திய வாழ்வு வைக்கணும். பைபிள் வச்சனை அதான், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும். கெட்டு போகாமல், நரகத்துக்கு போகாமல், அழிவுக்கு போகாமல், பாதாளத்துக்கு போகாமல் நித்திய வாழ்வு. இங்கேயும் நம்ம சந்தோஷமா தான் வாழணும் இந்த சரீரத்துல. ஆனா இதுக்கப்புறம் நமக்கு நித்திய வாழ்வு இருக்குது. அதான் தான் மீன் பண்றாரு அவர்கள், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துரலி. உங்களுக்கு இன்னொரு வசனம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்பது கிஃப்ட். நம்ம கிஃப்ட் கொடுக்கல, இந்த உலகத்துக்கு கிஃப்டா வந்தது இயேசு கிறிஸ்து. ஓகே, இப்போ நீங்க கிறிஸ்துமஸ் கிஃப்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கமர்ஷியலா மாறிச்சு. இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்துவமும் சரி, இந்த பண்டிகை சரி, ரொம்ப கமர்ஷியலா மாறிச்சு. இந்த கமர்ஷியல்ல இருந்து ஒரு கிறிஸ்தவனா நான் கத்துக்கணும்னா என்ன கத்துக்கலாம்? கமர்ஷியல் சொல்லிட்டீங்க. இன்னொன்னு போனோம்னா மத பிசினஸ் சொல்லுவாங்க. அது ஓப்பனா சொல்லல, நீங்க மத பிசினஸ் ஆயிடுச்சு. நாங்க ஒரு 50-40 வருஷ காலத்துல அப்படி இல்ல. இப்ப நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க ஆரம்பத்துல ஊழியத்துக்கு உள்ள வரும்போது எப்படி எல்லாம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் உங்க மகன் காலத்துல, இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப இதுவாயிருச்சு. சோ இந்த வேரியேஷன்லாம் எப்படி இருக்குது இப்போ காலகட்டத்துக்கு? ஏதாவது இது ஒரு கிறிஸ்தவம் என்று சொன்னா நல்லா கவனியும், நம்ம வாங்குறதுக்கு இல்லை, நம்ம கொடுக்கறது. இப்ப பரலோக தேவன் நமக்கு யார் இயேசு கொடுத்தார், அதான் கிஃப்ட். சொல்லி முடியாத ஈவு தான் கிஃப்ட். அதே போல நம்ம வந்து கொடுக்கறத தான் பைபிள நம்மளை வச்சிருக்கிறார், கொடுக்குற ஸ்தானத்துல. இப்போ நம்ம வந்து ஒன் சைடா நம்ம என்ன பண்ணணும், மத சம்பந்தப்பட்ட மாதிரி ஆக்கி இதை கமர்ஷியல் ஆக்கிட்டோம். ஏன்னா எல்லாத்துக்கும் பண்ணா அது நீங்க அப்போஸ்தல நடமையில பார்த்தீங்கன்னா சொத்தை வித்து காசு கொடுத்தாங்க. அவங்க வந்து இது என்ன பண்ணல, அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தாங்க. முதல்ல பேர் வந்து இல்லை கொடுப்பா, இல்லைன்னா கர்த்தர் அப்படி வச்சுன்னு இல்லை. இதெல்லாம் வந்து அவங்க பாதபடியில வச்சாங்க. இப்ப இந்த பணத்தையும் சொத்து நம்ம தலையில தூக்கி வச்சுருந்தாரு. அதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் இன்னும் நம்ம அடைய வேண்டிய லக்கு போகாத காரணம் இந்த மத சம்பந்தப்பட்ட பிசினஸ். ஓகே, இப்ப நீங்க இது சொன்னீங்க. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவமான கிறிஸ்து, ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவன் இல்லாமலும் சரி, இயேசு கிறிஸ்து ஒரு பாடம் கத்துக்கணும் அப்படின்னா ஒரே பாடம்னா அது என்ன பாடத்தை மனித குலத்துக்கு கொடுத்தாரு?
ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனை தாண்டி இல்லாதவனா இருந்தாலும் இந்த பாடத்தை நான் இயேசு கிட்ட இருந்து கத்துக்கணும்பா அப்படின்னா அது என்ன பாடம்? ஒரே ஒண்ணுதான், அன்பு, ம், லவ். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ம், எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல அன்பு என்ற இதுல தான் நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வேற ஒரு பின்னணியில இருக்கும்போது வேற மாதிரி சுபாவங்கள் இருக்குது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, நம்பிக்கை ஏற்படி விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்குள்ள வருது தேவனுடைய அன்பு. அது உள்ள வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா, அது நீங்க சொன்ன அந்த வார்த்தை, ஒரே வார்த்தை அன்பு தான். அன்பு. அவருடைய அன்பு அகாப்பு என்று சொல்லுவாங்க. ஓகே. தெய்வீக அன்பு, கடவுளின் அன்பு, அவருடைய சுபாவத்துல ஒண்ணு அன்பு. அதான். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் ருசி பார்த்துட்டேன், நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு துன்பம் கஷ்டம் இப்படின்னு வரும்போது இயேசு எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? சகிப்புத்தன்மை, பொறுமை நமக்கு தேவை. ம், கிறிஸ்துவ என்பது ஆதி பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை, பொறுமை ரொம்ப இருந்தது. ம், ம், நம்ம எடுத்தோடனே நடுவுல போகக்கூடாது. ஆதி கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்க்கணும். ம், ம், ம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? சகிப்புத்தன்மை, பொறுமை. அவங்க செத்தாங்க, நிறைய உபத்திரப்பட்டாங்க. ஆக கிறிஸ்துவ என்பது ஏதோ லாபம் கிடைக்கிறதுக்காக இல்லை, எல்லாத்தையும் சகிக்கணும், அதுக்காக பொறுமை. அதுதான் இயேசு கிறிஸ்து நீங்க கேட்டது, இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் பைபிள் இருக்குது. நம்ம இந்த பேட்டி போனோம்னா அது இன்னும் நம்ம 1 மணி நேரம் போகலாம், எவ்வளவு நாளும். ஓகே. ஒரே வார்த்தை அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மை சொன்னீங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா கிறிஸ்துவின் பார்வையில எல்லாம் சமம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கதானே செய்யுது கிறிஸ்துவதுக்குள்ள. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க சொல்றது வருந்தத்தக்கது, ம், ரொம்ப வெட்கப்பட வேண்டிய காரியம். உண்மையா அதை ஒத்துக்கிறேன், நான் டிவிக்கு முன்னாடி இதை ஒத்துக்கிறேன். ம், தவறு தான். அப்படி இருக்கக்கூடாதுதான் பவுலாடியார் நமக்கு எழுதியிருக்கிறார். ம், நம்ம கிறிஸ்தவர்கள் ஒரு ட்ராக்ல தான் நம்ம போறோம். ஆனா பவுலின் நிருபத்தை நம்ம வாசிக்க மாட்டோன்றோம். எல்லாத்துக்கும் விட நீங்க பவுலின் நிருபம் வாசித்தாலுமே, பவுலின் நிருபம்னு கேட்குறீங்க, நம்ம சொன்ன போனா சின்னப்பன்னு சொல்லுவாங்க. ஆக பவுல் என்கிற சின்னப்பர் வேதத்துல நீங்க அத்தனை கேள்விக்கும் ரோமர்ல இருந்து அவருடைய நிருபங்களை வாசித்தாலும் எல்லாம் பதிலும் இருக்கு. ம். அது படிக்கணும், நேரத்தை செலவு பண்ணணும். ஏன்னா அது நான் சொன்ன முடியும், அதுதான் தேவனுடைய அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை. ஓகே. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா இந்த அளவுக்கு ஓப்பனா ஒத்துக்கிட்ட பாஸ்டர்னா அது நீங்க தான். அது சரி. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப கிறிஸ்மஸ் அப்படின்னு வருது. இப்போ டிசம்பர் 25 நான் சர்ச்சுக்கு போறேன், ஆராதனை பண்றேன், கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றேன், இதோட என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல. இதை தாண்டி என்ன ஒரு கடமை இருக்கு? அதாவது கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா, இது கிறிஸ்துமஸ் 25 இயேசுநாதர் பிறந்தாரா இல்லையான்னு இன்னைக்கு பல விதமான ஒவ்வொருத்தரும் குழப்பம் பண்றாங்க. அதுல தொலைக்காட்சியில யூடியூப்ல எல்லாம் போட்டு நிறைய பேர் இடர்லாக்குறாங்க. நமக்கு இயேசு பிறந்தாரு, ஆவியா இருக்கிற சரீரமுக தேவன் மனுஷனா வந்தாரு. அவர் பூமியில வந்ததுக்காக கர்த்தருக்கு மகிமையா நம்ம அதை கொண்டாட்டல தப்பே கிடையாது. அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல நம்ம 4 பேருக்கு சுவிசேஷத்தை நற்செய்தி சொல்லி இல்லாதவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது நம்மளால முடிஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. தேவனுடைய சுபாவம் தான் நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்துமஸ்ன்னு சொன்னாலுமே நம்மளுக்கு கொடுக்கறது அன்பு கொடுக்கலாம், பரிவு கொடுக்கலாம், கிஃப்ட் கொடுக்கலாம், நம்மளால என்ன செய்யணும். அதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல தப்பே கிடையாது. ஆனா சில பேர் யூடியூப்ல குழப்பம் பண்றாங்க. ஆமா, இப்படியே போயிடுச்சுன்னா கிறிஸ்துவ மந்திரம். நம்ம இந்த பண்டிகை இருக்கிறதுலே ஒரு பண்டிகை, இது ஏன் கொண்டாடலாமா, மரம் வைக்கலாமா, செடி வைக்கலாமா, லைட்டு போடலாமா, நிறைய தவறான தகவல்களும் நான் சொன்ன கிறிஸ்தவர்களுக்கு நீங்க ஜாலியா கொண்டாடுங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. உங்களுக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஓகே. அவங்களே சொல்லிட்டாங்க, நமக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறாருன்னா நம்ம எதுவுமே கொண்டாடலன்னாக்கா இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு கிறிஸ்து மறந்துட்டு உட்காந்து இருக்க வேண்டியதுதான். சரி. இப்ப நீங்க சொன்னீங்க கிறிஸ்து அன்பை விதைச்சார் அப்படின்னு முன்னாடி சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு உலகமும் சரி, கிறிஸ்து அந்த சமுதாயத்தை அப்படின்னு சொல்லி இந்த அன்பு போதிக்கப்படுதா இல்ல அது வன்முறையா மாறிட்டு வருது? போதிக்கிறது கம்மி தான். இப்ப இன்றைய காலகட்டத்துல கொண்டாட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க ஐரோப்பிய நாடுகள், வெளிநாடுகள், மேற்கத்திய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா போதனை கம்மி ஆயிடுச்சு, கொண்டாட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது என்னை பொறுத்தவரை என்ன தனிப்பட்ட கருத்து.
அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாடலாம், ரொம்ப ஆடம்பரமாக கொண்டாடாது. அந்த கொண்டாட்டத்தினுடைய இது என்னன்னா, திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவ அறிக்கை தான் நம்முடைய கடமை, சுவிசேஷத்தை. அவன் கிறிஸ்துவ விட்டுட்டு கொண்டாட்டம்னா அது கிறிஸ்துமஸே கிடையாது. அது கர்த்தர் விரும்ப மாட்டார், கர்த்தருக்கு முழுமே இல்லை. ஓகே, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மேற்கத்திய நாடுகள்லாம் இப்படிதான் நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது எனக்கு. ஏன்னா நானும் போயிருக்கிறேன் மேற்கத்திய நாடுகள்ல. அவங்க நவம்பர் எண்டிலேயே கொண்டாடிடுவாங்க. ஓகே. இப்போ நான் கிறிஸ்டின், ஓகே, அதனால கிறிஸ்து போதனை எனக்கு ஒரு சிலது வேணும். ஆனா இப்ப கிறிஸ்துவம் இல்லாதவங்களுக்கு இயேசுவின் போதனை என்ன சொல்லி தருது? உலகம் எங்கும் போய் நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நமக்கு இருக்கிற மிக மிக பெரிய ஒரே கட்டளை என்னன்னா, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னது இது ஒண்ணுதான். நீங்க மற்ற சிருஷ்டிகளுக்கு, மற்ற மனுஷர்களுக்கு சுவிசேஷத்தார் இயேசு பற்றி சொல்லுதான். அவர் வந்தார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தந்தார். இதுதான் சுவிசேஷம். இயேசு பற்றி தான் சுவிசேஷம். இன்னைக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், நம்ம சபை சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், நம்ம குடும்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அது சரிபட்டு வராது. சுவிசேஷம் இயேசு பற்றி தான் சொல்லணும். மரித்தார், அடக்கம் பண்ண, உயிர் தந்தார், வரப்போறாரு, ஏற்றுக்குன்னா நித்திய வாழ்வுன்னு சொல்லணும். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடி தான் நமக்கு அவங்க அப்படிதான் செஞ்சாங்க. கொண்டாட்டத்தை அவங்க கொண்டாடல. ஆனா காலகட்டத்தில் அது எப்படி இதில் வந்ததுன்னு அது பெரிய ஹிஸ்டரி இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இப்போ நீங்க குறிப்பா எடுத்துட்டீங்கன்னா பிசாசு யாரை ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படின்றது ரொம்ப கிறிஸ்துவத்தை விட்டு தள்ளியே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இன்று இருக்கிற இளைஞர்களை எப்படி இந்த கிறிஸ்துவ கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும்? ஒவ்வொரு போதகர்களுக்கும் என்ன மாதிரி ஒரு கடமைகள் இருக்கு? ஆமா, கண்டிப்பா. நீங்க சொல்றதுல முதல்ல எல்லா இளைஞர் எல்லாத்தையும் நம்ம இழுக்க முடியாது. ஒரு இளைஞருக்கு பாட வராது, ஆனா அவருக்கும் இருக்கிற வேற. சில இளைஞர்களுக்கு இசைக்கருவி வாசிக்க முடியாது, சில இளைஞர் பிரசங்கம் முடியாது. அவர்களுக்கு என்ன உண்ட திறமை இருக்குதோ அதை தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கும். நம்ம கடவுளுக்காக அவங்க யூஸ் பண்ணணும். சிலர் உங்களை போல இருக்கு வீடியோல டேலண்ட், சில பேர் கீபோர்டு வாசலாம், சில பேர் பாட்டு பாடி லீட் பண்ணுவாங்க, சில பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, சில பேருக்கு வேலை செய்வாங்க. மற்றபடி இப்படிதான் நம்ம வாலிபர்களை ஊக்கப்பட, கிறிஸ்தவர்களை சொல்றேன், போதர்களும் அப்படிப்பட்டவர்களை நீங்க என்ன பண்ணலாம், இந்த காரியத்துல நீங்க உபயோகப்படுத்தலாம் என்று சொன்னால் இளைஞர்கள் தான். பாருங்க, கட்சிக்காரன் இளைஞர்கள் தான் யூஸ் பண்றோம். ஆமா. அதே போல நம்ம சினிமாக்காரனும் இளைஞர் தான் யூஸ் பண்ண. நீங்க எல்லாம் பாருங்க, எல்லா இளைஞர்களும் அங்க போயிட்டாங்க. கிறிஸ்தவத்துல பாருங்க, இல்ல. இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப துக்கப்பட வேண்டிய காரியங்கள். அதனால இன்றைக்கு சொல்றேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களே, போதகர்களே, போதக பிதாக்களே, உங்க சபையில் இருக்கிற வாலிபர்கள் அவளுக்கு என்ன திறமை தாளங்கள் எடுத்து உங்களுடைய கர்த்தருக்காக அவங்களை என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. கண்டிப்பாகவே பெருத்த ஒரு மாற்றம், ஆசீர்வாதம் மாற்றம் வரணும். ஓகே. இப்போ எனக்கு பிரேயர் மட்டும் முக்கியமா இல்ல கிரியையும் ரொம்ப முக்கியமா? கண்டிப்பா. அதாவது தண்டவாளம் மாதிரி தான். சில பேர் ஜபத்தையே தொங்கின்னு இருப்பாங்க, கிரியை விட்டுருவாங்க. சில பேர் கிரியை செய்வாங்க, ஜபத்தை விட்டுருவாங்க. இது ரெண்டுமே முக்கியம். நீங்க அதுதான் எல்லாத்துக்குமே விடை வேதத்துல இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல ஏராளமான உதாரணம், புதிய ஏற்பாட்டுல அதான் நான் சொன்னது போல நிருபங்களை ஏராளமாக. ஜபத்தோடு கூட கிரியை நடப்பிக்கணும். அது ரொம்ப நீங்க அதுதான் வேதத்தை ரொம்ப தியானித்து வாசித்தீங்கன்னாக்கா, நீ சொன்னது போல ஜபமும் முக்கியம், ஜபத்தோடு கூட கிரின்னு சொல்றாங்க கிறிஸ்தவர்ல, அது செயல்பாடுன்னு சொல்லணும். ஏன்னா டிரான்ஸ்லேஷன்ல கிரியை என்ன பண்ணாங்க, இல்லைங்கிற கிரியை சொன்னாங்களே, கிரின்னு நம்ம வியாபாரம் பண்ணோம். ஜபமும் நம்முடைய செயல்பாடுகளும், இப்படி ஒரு தமிழை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. இப்போ இயேசு கிறிஸ்துவ நம்புறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது அன்பா இல்ல பயமா? ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்டிச்சிருவாரோ, நம்ம எதனா தவறு செஞ்சு தண்டிச்சிருவாரோ, அதனாலே ஒரு சிலர் பயம் எடுப்பாங்க. இல்ல. அதாவது இந்த உலகத்தை சொல்ற, உலகத்துக்கு இயேசு வந்தது தண்டிக்கிறதுக்காக வரல, தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டாரு. மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு, தண்டனை சிலுவையிலே முடிந்து விட்டது. ஆனால் அதுக்காகத்தான் இத்தனை வருஷம் நம்மளை வச்சிருக்கிறார். விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள வரணும்னு பாரு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு
இந்த காலம் முடியும். இதுக்கு தான் சொல்லுவாங்க தயவின் காலம், கிருபையின் காலம், அனுக்கிரக காலம். இந்த காலத்துல நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிக்கப்படலாம். எதுனாலும் இந்த தண்டனை நியாயத்திற்கு தப்பித்து கொள்ளலாம். அப்படிதான் பைபிள்ல இருக்கிறது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ இன்னைக்கு வாழ்க்கை முறை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முறை தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்கு. ஒரு மிஷன் மாதிரியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல ஒரு சர்ச்சுக்கு வந்து உக்காடுறாங்க அப்படின்னா இயேசுடைய போதனை எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது உண்மையான ஒரு நல்ல ஒரு இதுதான். இப்ப இல்ல, இயேசுவின் காலத்தில் முன்ன இருந்து இயேசுவின் காலத்திலயும் மனசோர்வுனாங்க. பிசாசு எங்க தாக்குறான்னாக்கா இந்த மைண்ட்ல தான் தாக்குறான். இல்லைங்களா? எங்க தாக்குறான்? இந்த மைண்ட்ல தான் தாக்குறான். அப்போ அவன் மைண்ட்ல தாக்கும் போது என்னன்னாக்கா மனசோர்வுன்னு சொல்றாரு கூட. மனதினுடைய சோர்வு இங்கதான். சரீர சோர்வு கூட தூங்கிட்டு சாப்பிட்டோம்னா தீந்துரும். இது இருக்க தீராது. இதுக்கு வேதத்துடைய போதனை தான் தேவை. சபையில தரமான டீச்சிங் போதனை இருந்தாதான் அந்த போதனை உள்ள போக உள்ள போக உள்ள போக உள்ள போக அவன் அந்த மனசோர்வுல இருந்து விடுதலை ஆகுறது என்பதை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. எத்தனை பேர் பார்க்கிறோம். ஆகவே மனசோர்வுல இருந்து விடுதலை பெறதுக்கு கிறிஸ்து இயேசுடைய போதனைகள், கர்த்தருடைய போதனைகள் அதுல போகணும். ஓகே, இந்த கிறிஸ்துமஸ் நல்நாள்ல மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த மாத்திக்கணும்னா அது எந்த விஷயமா மாத்திக்கணும்? கொண்டாட்டத்தை முக்கியமா விட்டுறோம். கொண்டாட்டத்தை விட்டு கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து வேதத்தை தியானித்து நம்முடைய சந்ததிகளுக்கு கர்த்தரை பற்றி சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைல அதுக்குத்தான் நம்ம சில்ட்ரன்ஸ் இதை போய் இவ்வளோ நாள் பார்த்தீங்களே, சிறுவருடைய ஊழியங்கள், வாலிபருடைய ஊழியங்கள்லாம் எதுக்காகனாலும் அதில் தான். இது வந்து அநேகம் நீங்கள் மதத்தை மாற்றுறாங்க. இன்னொன்று மதத்தை மாற்றுறது 45 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம். யாரும் எங்களை மாற்றலை. ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நல்ல வழி. நீங்கள் இந்த பிள்ளைங்க இப்படி விட்டிங்கன்னா அரசியலுக்கும் சினிமாவுக்கும் உலகத்துக்கும் போய் கஞ்சா அடிக்கும், போதை வசனம் மாட்டிக்கிட்டோம், சீர்கெட்டு போவோம். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். இன்னைக்கு வாலிபர்கள் நீங்கள் தப்பான விதையை போட்டு உலகத்துக்கு விட்டதுனால தான் இன்னைக்கு கஞ்சாவும் அதையும் இது பண்ணி மதுவுக்கு அடிமையாகி எல்லாத்துக்கும் அடிமையாகி தற்கொலை பண்ணிக்கிறான். எத்தனை பேர் பாருங்க, வால் போஸ்ட்லாம் பாருங்க, எல்லாம் 30 வயசு பசங்க தான். கண்ணீர் அஞ்சலி எங்க கண்ணீர் அஞ்சலி? 30 வயசுல என்ன சாகுது? அதுக்கு தான் நாங்கள் சண்டே ஸ்கூலும் வாலிபர் போட்டு சொல்லி கொடுக்குறோம். அப்போ அதுலேருந்து அவன் தப்பி. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சு, இது மதம் அல்ல, இது ஒரு மாற்றம் சொன்னது போல. ஓகே, இப்போ நீங்க கடைசியா ஒரு கேள்வியா என்னன்னா, இப்போ கிறிஸ்து, ஏன்னா பொதுவெளியில எல்லா மற்ற மதத்தினர்களும் கிறிஸ்துவத்து மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவர் மதத்தை மாத்த வந்தாரு. உண்மையிலே கிறிஸ்து மதத்தை மாற்ற வந்தாரா இல்ல மனதத்தை மாற்ற வந்தாரா? பைபிள்ல மதம் மாற்றம், மதம் என்ற வார்த்தை பைபிள்ல கிடையாது. அவர் என்ன சொன்னாரு? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று மத்திய நட்சதி புஸ்தகம், ஏசை என்ற தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. அது 8ஆம் அதிகாரத்திலும் இருக்குது. அது என்ன? அது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னாக்கா அப்படி இருந்துச்சு. இது இருள்னா வாழ்க்கையில எந்த விதமான ஒரு காரியமும் இல்லை. டார்க்னஸ்ல இருக்கு. மரண இருள் பயம் பற்றி கொண்டு இன்னைக்கு இதை மனசுல வச்சுங்க. இந்த மரண இருள் இருந்தும், பயத்தின் இருள் இருந்தும், இல்லை எல்லா இருள் இருந்தும் ஒளியாக இயேசு கிறிஸ்து. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம், விடியல் வெள்ளி நம்ம சந்திக்கிறதான். அதான் 2000 சந்திச்சது. இன்னைக்கு அதனால்தான் உலகம் முழுசுமாய் கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்து பிறந்த தினம். ஆகவே இதுதான் அடிப்படையான சத்தியம். அதை நீக்கிறதுக்கு வந்தாரு. அது வேலை முடிஞ்சது. நீங்க ஏற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல எதிர்காலம் பிரைட்டா இருக்கும். ஆமென். ரொம்ப நன்றி பாஸ்டர். இந்த கிறிஸ்துமஸ் நல்லால எங்க கூட இணைஞ்சு நாங்க கேட்ட கேள்விகளை ரொம்ப பொறுமையாவும் ரொம்ப சூப்பராகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துகள். காட் பிளஸ் யூ.